இந்த வீடியோவில் லேசர் லெசனில் வர ஐன்ஸ்டைன்ஸ் கோஎஃபிஷியன்ஸோட டெரிவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐன்ஸ்டைன்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன சொல்ல வருதுன்னா ஒரு லேசிங் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்ல வருது. லேசரோட எக்ஸ்பான்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேசருங்கிறது லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். இது வந்து லேசருடைய எக்ஸ்பான்ஷனுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்டிமுலேட்டட் எமிஷன் இதில் தான் நம்ம இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸ்டிமுலேட்டட் எமிஷனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து 3 ப்ரொசீஜர் இருக்குது. ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன். ஓகே, அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்கிறது வந்து அப்சார்ப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 எனர்ஜி லெவலை கன்சிடர் பண்ணுறோம். இது E1, இது வந்து E2 such that E2 is greater than E1. அதாவது இந்த எனர்ஜி வந்து is greater than this energy. That is the first rule you have to remember. இப்போ இந்த E1ல நிறைய ஆட்டம்ஸ் உட்காந்துருக்கு. So number of atoms in E1 is N1. இந்த ஆட்டம்ஸ் இங்கேருந்து இங்கே போகணும். எனக்கு எப்படி போகும்? தன்னால் போகாது. பிகாஸ் அதுக்கு அதிக எனர்ஜி வேணும். ஸோ நான் இப்போது ஒரு எனர்ஜி கொடுக்க போகிறேன். இந்த எனர்ஜியை நான் ரோனை வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து ரோனை வச்சுக்கிறேன். ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இந்த ஆட்டம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எந்த அளவுக்கு அப்சார்ப் பண்ணும்? இங்கே நீ அதிக எனர்ஜி கொடுத்தேன்னா அதிகமாக அப்சார்ப் பண்ணும். கம்மி எனர்ஜி கொடுத்தேன்னா கம்மியாக தான் அப்சார்ப் பண்ண முடியும். ஸோ ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரோ, உன்னுடைய எனர்ஜி டென்சிட்டி. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 10 ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோயேன். 10 ஆட்டம் தான் நீ எவ்வளோ எனர்ஜி கொடுத்தாலும் அந்த 10 ஆட்டம் தான் எனர்ஜி அப்சார்ப் பண்ணும். 100 ஆட்டம் இருந்தால் 100 ஆட்டமும் அப்சார்ப் பண்ண போகிறது. ஸோ ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரோ. இட் இஸ் ஆல்சோ ப்ரொபோர்ஷனல் டு N1, இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ RAB இஸ் ஈக்குவல் டு B12 ரோ N1. இந்த பிங்கிறது கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. 1 2ங்கிறது வந்து லெவல் 1 to லெவல் 2க்கு போகிறது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறது. ஸோ இங்கே இருக்கிற ஆட்டம்லாம் மேலே போயிடுது. ஸோ நவ் பார்ட் 2 இஸ் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். ஓகே, ஸோ அகெயின் ரெண்டு லெவலை நம்ம எனர்ஜி லெவலை கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஈக்குவேஷன் 1 போட்டோம் இல்லையா, E1 E2. இப்போ வந்து நிறைய ஆட்டம் இங்கே போயிடுச்சு. முக்கால்வாசி ஆட்டம் இங்கே போயிடுச்சு. இங்கேயும் மேபி 1-2 ஆட்டம் இருக்கலாம். பட் முக்கால்வாசி ஆட்டம் இங்கே போயிடுச்சு. இது ஆல்ரெடி N1 பார்த்துட்டோம். இங்கே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், இங்கே N2. அகெயின் எனி ஆட்டம் எனிதிங் ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போயிட்டா மறுபடியும் இம்மீடியட்டாக லோவர் எனர்ஜி லெவலுக்கு வரதான் ட்ரை பண்ணும். ஸோ இங்கே போன ஆட்டம்ஸில் 1-2 எல்லாமே இல்லை, மேபி 1-2 வந்து உடனே வந்து கீழே வந்துடும். அதால் மேலே இருக்க முடியாது. லேசர் ஆக்ஷனில் உடனே கீழே வந்துடும். 1-2க்கு உடனே கீழே வரலாம். இப்போது இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்கு அது கீழே வருது. ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டேன், E2 இஸ் கிரேட்டர் தென் E1. இந்த லெவல்லேருந்து அது கீழே இங்கே வரும்போது இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி அது வெளியில் கொடுத்துடணும். அப்போ தான் அதால் கீழே வர முடியும். எக்ஸ்ட்ரா எனர்ஜி எப்படி வருது? ஃபோட்டான்ஸாக வெளியில் வந்துடுது. ஸோ லைட் எமிஷன் இங்கே நடக்குது. இங்கே ஆட்டம்ஸ் தன்னால் கீழே இறங்கி வரதுனால எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து ஹெல்ப்பெல்லாம் இல்லை, தன்னிச்சையாக தான் வருது. அப்படிங்கிறதுனால ஸ்பான்டேனியஸ் எமிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரேட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, இங்கே ஒரு 100 ஆட்டம் போச்சுன்னா மேபி ஒரு 20 ஆட்டம் வரலாம். 10 ஆட்டம் போச்சுன்னா 2 தான் வரலாம். 10,000 ஆட்டம் போச்சுன்னா மேபி 2000 வரலாம். இது வந்து சும்மா ஒரு நம்பர் நான் சொல்கிறேன். அதாவது அங்கே அதிகமாக ஆட்டம் மேலே இருக்கா அதிகமான ஆட்டம்ஸ் வந்து ஸ்பான்டேனியஸ் எமிஷனில் கீழே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பான்டேனியஸ் எமிஷன், ரேட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு N2. வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா எக்ஸ்டர்னல் ஹெல்ப் இல்லாமல் தன்னால் தான் இது கீழே வருது. ஸோ R spontaneous is equal to A21 N2. இதுவும் வந்து A21ங்கிறது அகெயின் ஒரு கான்ஸ்டன்ட்.
1ங்கிறது செகண்ட் லெவல்லேருந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வருது. நான் வந்து இங்கே ஸ்பான்டேனியஸ்க்கு ஏ யூஸ் பண்ணுறேன், ஸ்டிமுலேட்டடுக்கு பி யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஸ்டிமுலேட்டட் எமிஷன். அப்சார்ப்ஷன் ஃபஸ்ட்டு இங்கே அப்சார்ப்ஷனுங்கிறது எப்பயுமே ஸ்டிமுலேட்டட் தான். அதாவது எக்ஸ்டர்னல் எனர்ஜி வந்தால் தான் அப்சார்ப்ஷன் நடக்கும். அதனால் நான் ஸ்டிமுலேட்டடுங்கிற வார்த்தை போடலை. பட் எமிஷன் அப்படி கிடையாது. எமிஷன் வந்து பொதுவாக ஸ்பான்டேனியஸாக தான் இருக்கும், தன்னால் தான் கீழே வரும். பட் எனக்கு லேசருக்கு வேண்டியது வந்து எனக்கு ஸ்டிமுலேட்டட் எமிஷன். அதனால் ஸ்பான்டேனியஸ் ஸ்டிமுலேட்டடுங்கிற 2 டைப் நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து N2, இங்கே N1, இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்டிமுலேட்டட் எமிஷனோட ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா, இங்கே ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்த உடனே ஒரு ஜென்டில் புஷ், ஒரு எனர்ஜியை வச்சு ஒரு புஷ் கொடுக்குறோம். எல்லா ஆட்டம்ஸும் கீழே இப்போ விழும். மொத்தமாக ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 10,000 ஆட்டம் மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நம்ம தள்ளி விட்டு கீழே விழும்போது மேபி 10,000 ஃபோட்டான் வரலாம் இல்லையா? அது நல்ல இன்டென்ஸ் லைட்டாக இருக்கும். அதுதான் நமக்கு வந்து லேசர் லைட்டுக்கு தேவையானது அதுதான். ஸோ இந்த ஆட்டம் எல்லாம் வெயிட் பண்ணுது, யாராவது நமக்கு கீழே விழ சொல்லுவாங்கன்னு. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்குறோம். ஆட்டம் எல்லாம் வந்துடுச்சு, இதை நம்ம புஷ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, இந்த ஆட்டம் எல்லா ஆட்டமும் சேர்ந்து கீழே வரும். அகெயின் E2 இஸ் கிரேட்டர் தென் E1. ஸோ இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து என்னவா வெளியில் வருது, ஃபோட்டானாக வெளியில் வருது. ஸோ let us say for example ஒரு 1 lakh ஆட்டம் சேர்ந்து கீழே குதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 lakh photons given out. ஸோ நிறைய ஃபோட்டான் ஒன்றா வெளியில் வரும்போது you are getting an intense light. இது வந்து ஸ்பான்டேனியஸ் எமிஷனில் நடக்கலை. ஒரு 1-2 ஃபோட்டான் தான் நமக்கு வெளியில் வந்துட்டுருக்கு. வேறு ஸ்டிமுலேட், why it is simulated emission, வெளியிலேருந்து நம்ம ஒரு எனர்ஜி கொடுத்தா தான் இந்த ஆட்டம் கீழே வரும். தட் இஸ் வை இட் இஸ் ஸ்டிமுலேட்டட், எக்ஸ்டர்னல் ஹெல்ப்போட வருது. ஸோ ரேட் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ப்ரொபோர்ஷனல் டு அதிக எனர்ஜி கொடுத்தா அதிக ஐட்டம்ஸ் கீழே வரும். ஸோ ரோ இதுக்கு பார்த்த மாதிரியே தான், அப்சார்ப்ஷனுக்கு பார்த்த மாதிரியே தான். அதே மாதிரி இங்கே நிறைய ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா நிறைய ஆட்டம்ஸ் கீழே வரும், கம்மி ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா கம்மி ஆட்டம்ஸ் கீழே வரும். ஸோ N2. Or you can say rate of stimulated emission is equal to B21 rho N2 equation 3. ஸோ நம்ம இப்போ 3 ஈக்குவேஷன் டெவலப் பண்ணிட்டோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். 10 ஆட்டம் இங்கேருந்து அப்சார்ப் பண்ணி மேலே போகுது வச்சுக்கோங்க. 10 ஆட்டம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 2 ஆட்டம் இங்கேருந்து கீழே வந்துடுச்சு ஸ்பான்டேனியஸில். அப்போ மீதி ஸ்டிமுலேட்டரில் எவ்வளோ வரும், 8 ஆட்டம் இல்லையா? விச் மீன்ஸ் கீழிருந்து எவ்வளோ ஆட்டம் மேலே போகிறதோ அவ்வளோ ஆட்டம் தான் கீழே வர முடியும். ஸோ ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் எமிஷன். கரெக்டா? ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு எமிஷன்லாம் ஆனால் 2 டைப் இருக்குது. ஒன்று என்ன, ஒன்று வந்து ஸ்பான்டேனியஸ், இன்னொன்று வந்து ஸ்டிமுலேட்டட். கரெக்டாக? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இதுக்கு ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இதுக்கு ஈக்குவேஷன் 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். Now let us see that. So rate of absorption, which is B12 rho N1 is equal to rate of spontaneous emission A21 N2 plus rate of stimulated emission A21 N2 B12 rho N1. So and this will be rate of stimulated emission is equal to B21 rho N2. That is, நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்கே, ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 ப்ளஸ் ஈக்குவேஷன் 3. இதை இப்போ சின்ன சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த ரோ டேர்ம் இருக்கிறதெல்லாம் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஒன்றா எடுத்துகிட்டு போய்ட்டேன். ஸோ வாட் வில் ஐ ஹேவ், B12 rho N1 மைனஸ் B21 rho N2 இஸ் ஈக்குவல் டு A21 N2. ரோ இஸ் காமன் இல்லையா? B12 N1 minus B21 N2 is equal to A21 N2. என்ன பண்ணியிருக்கேன், ரோவை காமனாக வெளியில் எடுத்திருக்கேன். அடுத்தது ரோ இஸ் ஈக்குவல் டு A21 N2 divided by B12 N1 மைனஸ் B21 N2. இனிமேல் நான் பண்ண போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தான். ஸோ ரோ is equal to
இப்போ divide the numerator and denominator by n2. divide பண்ணேன்னா என்ன வரும் உனக்கு? a21 n2 by n2 by b12 n1 by n2 minus b21 n2 by n2. இங்கே n2 n2 cancel ஆயிடுமா? இங்கே n2 n2 cancel ஆயிடுமா? So what will I have? Rho is equal to a21 by b12 n1 by n2 minus b21. Okay. Boltzmann distribution உன்ன ஸ்கூல்ல நீங்க பார்த்திருக்கலாம். இப்போ Boltzmann distribution general formula என்னன்னா nn is equal to n0 e power minus en by kbt. இது generalized formula for Boltzmann distribution. இந்த n க்கு பதிலா suppose you are going to put 1 n0 e power minus e1 by kbt. 2 போட்டோன்னா என்ன வரும்? n2 is equal to n0 e power minus e2 by kbt. இது நீங்கள் kbt-னையும் போடலாம், இல்லை you can just go with kt. எப்படி இருந்தாலும் ஓகே தான். Boltzmann's constant, kbt is Boltzmann constant. Equation 4 ரெண்டையும் சேர்த்து equation 5 வச்சுக்கலாம். So let us substitute equations 5 in equation 4. So எப்படி பண்ணுவோம்? இப்போ rho is equal to a21, இதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை, divided by b12 n0 n1ங்கிறது என்ன? exponential minus e by kt divided by n2 என்னது? n0 exponential e power இங்கே e1 sorry e power minus e2 by kt minus b21. n0 n0 cancel ஆயிடும். இதை தூக்கி நான் நியூமரேட்டரில் போட்டேன்னா இந்த minus e2 will become plus e2, கரெக்டா? So what will I have here? Rho is equal to a21 divided by b12 e power e2 minus e1 by kt minus b21. எப்படி வந்தது? இது வந்து நியூமரேட்டர் போச்சு, போய் ப்ளஸ் e2 ஆயிடுச்சு. ஸோ e2 மைனஸ் e1. e2 மைனஸ் e1 அப்படிங்கிறது எனர்ஜி டிஃப்ரென்ஸ். இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அண்ட் குவாண்டம் மெக்கானிக்கலி எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து மினிமம் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்ன? சாரி, குவாண்டம் மெக்கானிக்கலி வந்து எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து டிஸ்க்ரீட் தான் சொல்லுவாங்க. ஸோ e2 மைனஸ் e1 இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஒன்லி h நியூ. ஸோ நம்ம என்ன எழுதலாம்? ரோ இஸ் ஈக்குவல் டு a21 divided by b12 e power h nu by kt minus b21. Finally, divide the numerator and denominator by b21. So what will you get? Rho is equal to a21 by b21. நியூமரேட்டரை நான் b21 டிவைட் பண்ணிட்டேன். டினாமினேட்டரை நான் b21 டிவைட் பண்ணால் என்ன? b12 e பவர் h nu by kt. இங்கே டிவைட் பண்ணும்போது என்ன? பை b21 இல்லையா? மைனஸ் 1. ஈக்குவேஷன் 6. இது எப்படி வருது? நியூமரேட்டரை நான் b21 டிவைட் பண்ணும்போது a21 by b21. இது எப்படி வெளியில் எப்படி எடுத்துட்டேன்? இங்கே 1 இருக்கும். அப்போது தென் b12 by b21 e power h nu by kt. b21 by b21 என்ன வரும்? 1. Now quantum mechanically energy density rho எப்போவுமே எப்படி கொடுப்பாங்கன்னா 8 pi h nu cube by c cube into 1 by e power h nu by kt minus 1. அதாவது இது எந்த டெரிவேஷனில் இப்போ இதோட டெரிவேஷன் நம்ம பின்னால் லேட்டராக பார்ப்போம், இதில் இல்லை. ஸோ இது வந்து எனர்ஜி டென்சிட்டி குவாண்டம் மெக்கானிக்கலி. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 7ன்னு எடுத்துக்கலாம். கம்பேர் முதல்ல 6 இங்கே நான் எழுதிக்கிறேன். ஈக்குவேஷன் 6ல் எழுதிக்கலாமா? 6ல் என்ன எழுதியிருக்கோம்? இஸ் ஈக்குவல் டு a21 by b21 1 by b12 by b21 e power h nu by kt
-1. இது வந்து இங்கே இருக்கிற ஈக்குவேஷன் 6 நான் மறுபடியும் எழுதிட்டுருக்கேன். இப்போது let us compare 6 and 7. இப்போ இங்கே ரெண்டுக்குமே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு 8πh nu cube by c cube, இதுக்கு a21 by b21. So which you can write a21 by b21. ஏன் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்குது? இங்கே ரெண்டுலேயுமே கோஎஃபிஷியன்ட், ரெண்டுலேயுமே ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது, ரெண்டுமே ரோக்கான ஈக்குவேஷன். இங்கேயும் எக்ஸ்பொனென்ஷியல் h nu by kt இருக்குது, இங்கேயும் எக்ஸ்பொனென்ஷியல் h nu by kt -1 ரெண்டு இடத்துலையும் இருக்குது. அதனால போத் ஆர் கன்சிடர்ட் டு பி ஈக்குவல். அந்த ஈக்குவாலிட்டி வச்சு பார்க்கும்போது இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ a21 by b21 is equal to 8πh nu cube by c cube. இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 π h பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நியூ வந்து இதோட ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸ்டாக இருந்ததுன்னு. ஓகே, இது வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபார் அ கிவன் சிஸ்டம் நியூ வில் பி கான்ஸ்டன்ட், அதனால இதுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த சைடையும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா இங்கே 1 1, இங்கே e par h nu by kt இருக்குது, இங்கேயும் e par h nu by kt இருக்குது. இதோட கோஎஃபிஷியன்ட் b12 by b21, இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. ஸோ வாட் கேன் யூ ரைட்? b12 by b21 is equal to 1. அப்போ என்ன வருது? b12 is equal to b21 வருது. இப்போ b12ங்கிறது எதோடைய கான்ஸ்டன்ட்? b12ங்கிறது இது அப்சார்ப்ஷனுடைய கான்ஸ்டன்ட். வாட் இஸ் b21? b21ங்கிறது வந்து ஸ்டிமுலேட்டட் எமிஷனுடைய ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் சப்போஸ் இந்த b12 இருக்குது, இங்கே b21 இருக்குது, இங்கே ரோ இருக்குது, இங்கேயும் ரோ இருக்குது. ஸோ இப்போ இஃப் b12 இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு b21 எடுத்தோன்னே ரோவும் ஈக்குவல் தான், n1 has to be equal to n2. இதை விட்டுடு. இப்போ b12வும் b21 ஈக்குவல்ங்கிறது நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். இங்கே ரோ இருக்குது, அப்போ மீதி இருக்கிறது என்ன? இங்கே n1 இருக்குது, இங்கே n2 இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் ஈக்குவலாக இருந்தால் n1 has to be equal to n2. அதாவது இந்த டெரிவேஷன் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு நல்ல லேசர் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு அப்சார்ப் ஆகி போகிற எல்லா ஆட்டமுமே ஸ்டிமுலேட்டட் எமிஷனில் கீழே வந்தால் நமக்கு நல்ல லேசர் ஆக்ஷன் நடக்கும். அதாவது ஸ்பான்டேனியஸ் நடக்காமல் கீழேருந்து மேலே போகிற எல்லா ஆட்டமும், அதாவது கீழேருந்து மேலேன்னு நான் சொல்கிறது வந்து லோவர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜி போகிற எல்லா ஆட்டமுமே ஸ்டிமுலேட்டட் எமிஷனில் கீழே வந்தால் லேசர் ஆக்ஷன் வில் பி குட். ஸோ இதில் வந்து நீங்கள் 3 பார்ட்டையும் எழுதி ஈக்குவேட் பண்ணி இதை டிரைவ் பண்ணி போட்டிங்கன்னா மேபி சில சமயம் 10 மார்க்ஸுக்கு வரலாம், சில சமயம் 12 மார்க்ஸுக்கும் வரலாம்.